திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையோட அழகை நாங்கள் இன்றைக்கி ரசித்த மாதிரி யாருமே ரசிச்சிருக்க முடியாதுங்க. அவ்வளோ பக்கமாக உயரமான இடத்துக்கு தான் இந்த வீடியோவில் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வணக்கம் மக்களே, நான் சபரி டிஎன் எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் நம்ம போக போகிற இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஜல்லிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க அழகு திருமலை ராய பெருமாள் கோவிலுக்கு தாங்க. உடுமலை பொள்ளாச்சி சரௌண்டிங்லேயே இந்த மாதிரி மலை கோவில்கள் நிறைய இருக்குங்க. உதாரணத்துக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க கோபால்சாமி கோவில், கிருஷ்ணர் இருக்காருங்க. பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சியிலையும் இதே மாதிரி அழகு திருமலை ராய பெருமாள் கோவில் இருக்கு. நம்ம இன்னைக்கு போகிற ஜல்லிப்பட்டி பெருமாள் கோவிலுக்கு கரெக்ட் பெருமாள் கோவில் இன்னொரு பேரும் இருந்துச்சுங்க. கோவிலில் மதியம் தான் பூஜை ஆகும். அதனால நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு தான் மலையேற்றத்தையே ஆரம்பித்தோம். ஸோ அங்கே அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா விண்டு மில்லு, அது எல்லாமே வந்து அங்கே பொள்ளாச்சியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது உடுமலைப்பேட்டை வர வழி இருக்கிற விண்டு மில்ஸ் பூராமே. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு காவாசி தூரம் வந்திருப்பாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே வந்து எப்பவுமே ட்ரெக்கிங் போகிறப்போ உட்காரவே கூடாது, அப்படியே மெதுவாக போனால் தான் போக முடியும். இப்போ நாங்கள் ஏன் உட்காந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு சின்ன ரேஸ் வச்சுட்டோம் முன்னாடி. இப்போ இந்த ரேஸ் வீடியோ காட்டுறேன் பாருங்க. ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. ஐயோ அப்பா, நாங்கள் 4 பேர் போயிருந்தோங்க. வெயில் ரொம்ப அடிச்சதுனால அங்கங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டே போகலான்னு இப்படி ஒரு முயற்சி எடுத்தோம். ஒரு ரேஸ் வச்சங்காட்டி அந்த ரேஸில் இங்கேருந்து என்ன சொல்கிறது, ஒரு 30 மீட்டர் தான் இருக்கும். இந்த 30 மீட்டர் ரேஸ் வச்சதுக்கே நாங்கள் அப்படியே டயர்ட் ஆகிட்டோம், உட்காந்துட்டோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரெக்கிங் போகிறப்போ ஃபாஸ்ட்டாக போயிடாதீங்க. எப்பவுமே மெதுவாக போனீங்கன்னா மட்டும்தான் அந்த ட்ரெக்கிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி போகலாமா? போயிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு காவாசி தூரம் ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். இன்னி இங்கேருந்து ஒரு 3/4 தூரம் போகணும். அதாவது இப்போ ஒரு அரை மணி நேரம் பக்கம் நடந்திருப்போம். இன்னி ஒரு அரை மணி நேரம் நடந்தால் போயிடலாம். நம்ம விளாகிங் பண்ணிட்டு போகிறங்காட்டி, இந்த மாதிரி இடையில ஃபன் பண்ணி ரேஸ் வச்சுட்டு போகிறங்காட்டி நமக்கு எப்படியும் இன்னொரு 1 மணி நேரமே ஆயிரும். சரி வாங்க, அடுத்து போய் நம்மளா இருக்குன்னு பார்ப்போம். அவட சாமி, என்னங்க ஒரு எட்டு தான் அங்கேருந்து இங்கே வச்சோம், அதுக்குள்ளே இந்த மரக்குழுக்கோடய ஆளாங்க. ஸோ மரம் நட்டி வைங்கன்னு சொல்கிறது இயற்கைக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அதே மரம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 மரம் நட்டி வச்சுட்டு பகலையெல்லாம் வெளியே வந்து நின்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நான் சொன்னால் புரியாது. ஒரு மரம் வளர்த்தி அது கடி போய் உட்காந்து கட்டில் போட்டு படுத்து தூங்கி பாருங்கள், அப்போ தான் தெரியும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நான் தாங்க டிஎன் எக்ஸ்ப்ளோரர். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இனி வீக்லி ஒரு வீடியோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன். நான் ஒரு 1 லிட்டர் தண்ணி கொண்டு வந்திருந்தேங்க. அதுவும் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. கூட வந்த 3 பேருமே கொண்டு வரலைங்க. அதனால் எங்களுக்கு அதுக்குள்ளேயே தண்ணி தாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக தண்ணி கண்டுபிடிச்சி, அரவிந்தா வாடா, தண்ணி கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். அரைவாசி தூரம் மேலே வந்தாச்சு. வா வா வா, தண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். உங்க பாரு, இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறப்போல்லாம் ட்ரெக்கிங் போனவங்களுக்கு தான் தெரியும் இந்த தண்ணியோட அருமையில் என்னென்னு. எப்படிங்க இருக்குது தண்ணி டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இந்த சொனையிலேருந்து தான் தண்ணி நம்ம மேலே கொண்டு போவாங்க கோவிலுக்கு. ஸோ அங்கே போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறக்கும் இந்த தண்ணி தான். நமக்கும் மேலே சாப்பிட்டு தண்ணி கொடுக்குற தண்ணியும் இந்த தண்ணி தான். தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மரசியே அப்படியே வா கண்ணை மூடுங்க. இப்போ கண்ணை திறங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு வியூ. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெயிலுக்கே இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ மழைகளை பெய்கிற சமயத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வா, இங்கே தெரியுது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். ஸோ இப்போ நம்ம வந்து அரைவாசி வழிக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே கொஞ்சம் தான் மேலே, அங்கே பார்த்தீங்கன்னா மேலே கோவில் இருந்துச்சு. ஸோ இந்த பாதி வியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ இங்கே தெரியுது திருமூர்த்தி மலை டேமு. அப்படியே எப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மலையெல்லாம் அந்த பக்கம் முடிகிறப்போ அந்த லாஸ்ட்டில் ஒரு மலை தெரியுது பாருங்கள். அந்த மலை வந்து உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் போகிற வழியில் இருக்கிற மறையூர் பக்கத்தில் இருக்க அந்த மலை தான். ஸோ மறையூர் போகிறப்போ அந்த மலையை நம்ம பார்த்துட்டே போகலாம். பாதி இடத்துல இப்போ நான் வந்து நின்றுருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த இடத்த விட்டே வரமாட்டீங்க. ஆனால் இன்னும் மேலே போனால் இதை விட சூப்பர் வியூ இருக்குது. அது நான் மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூராமே இந்த மாதிரி தையல செடியாக இருக்கும். இது இந்த தையல செடி அப்படி நீங்கள் பிடிங்கி இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணி நல்லா ஒரு சுருட்டு இந்த வாசம் வச்சு அந்த வாசத்தை பார்த்தீங்கன்னா அடேங்க அப்பா.
இந்த மாதிரி சுருட்டிட்டு இதில் ஒரு சாரே வரும், இதில் புழிஞ்சு இதெல்லாம் ரெடி பண்ணி இதில் பண்ணுறதான் தையலமே. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். முக்கால்வாசி வந்தாச்சுங்க. இப்போ தான் தண்ணி குடித்தோம், நீ கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். கொஞ்சம் தூரம்னு 2 கிலோமீட்டர் நீங்கள் தானே சொன்னீங்க, அப்போ நீங்கள் சொல்லணும் இன்னும் எத்தனை 2 கிலோமீட்டர் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் எங்கே ட்ரெக்கிங் போகணுன்னாலும் கையில் கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு கிளம்பிடுங்க. எனக்கு மட்டும்தான் வேர்த்தொழுகுதா? அப்போ என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு நல்ல நேரம் பார்த்தா அப்பா, ஒரு வழியாக கோயில் கண்டுபிடிச்சிட்டாங்க. வர கோயில் மணி தெரிகிறது. பக்கத்தில் நெருங்கி விட்டோம். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து முடிச்சிட்டோங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, கோயிலை சுற்ற போகிறோம். இந்த கோவிலோட யூனிக்னஸ், அதாவது தனித்துவம் என்னென்னா, இங்கே பெருமாள் பாதம் மட்டும்தாங்க இருக்கும். பாதம் தான் கோவிலே. நாங்களும் பாதத்தை தான் கும்பிட்டு வந்தோம். இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இருக்கு இந்த கோவில்? அதாவது குறைஞ்சது 500 வருஷம். 500 வருஷம் இருக்கும் குறைஞ்சது. 500 வருஷம் பழைய. ஓ சரி 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 சரி. ராமருடைய பாதம். ஆமாங்க. ராமர் இந்த வழியில் வந்ததாக அகலிக கேள்விக்கிழங்க. ஆமாங்க. அகலிக சாவ விமோசனம் 1987 தான் கட்டினது. ஓஹோ, இப்போ ஃபுல்லாகவே கட்டினதுங்க 1987. அர்த்த மண்டபமும் மூலஸ்தானம். சரி சரி சரி. அதே மாதிரி இந்த அன்னதான செட்டு இதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. 10-20 வருஷத்துக்குள்ள பார்த்தோம். இந்த அன்னதானம் கொடுக்கறதால இந்த 10-20 வருஷத்துக்குள்ள தான். தண்ணியெல்லாம் இங்கே கீழே ஒரு சொனையாட்டு இருந்துச்சு. அது கிணறுங்க. சொனையாட்டு இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருந்துச்சு. உள்ள போயிருக்கு தண்ணி. தண்ணிக்கு உள்ள ஆழமா இருக்குது. 30 அடிங்க அது. ஓ, மழை வேஞ்சா நினைச்சு என்ன ஆன தொந்தரவு, ஞான தொந்தரவு இருக்கும் தண்ணி. அது அமராவதி தண்ணி இல்லைன்னா இங்க வந்துடும். அங்கிருந்து சைடுல அப்படியே வரும். மரம் இருக்குது, அந்த மரத்துல இதுல வந்து தங்கி. சரி சரி சரி. அப்புறம் நைட்டு தான் மேய்ச்சல். அதாவது ஆனம் வந்து நைட்டு தான் மேய்ச்சல். ஓ சரி சரி. 6 மணிக்கு மேல டேபிள்ல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேய்ச்சலுக்கு வந்துடும். ஓ சரி சரி சரி. நைட் ஃபுல்லா. காலையில் வெடியும் போது மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடும். சரி சரி. அங்கிருந்த பூசாரி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு பிரசாதமாக கொடுத்த சாப்பாடை வயிறு நிறைய சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் தாங்க நான் சொன்ன யாருமே பார்க்காத திருமூர்த்தி அணையோட அழகே. கொடை மாதிரி தெரிகிற எல்லா மரமும் அதுதான் கருவேல மரங்க. அது பூராமே நைட்டு இப்போ அமராவதி டேமில் தண்ணி இல்லாத போகலாம் திருமூர்த்தி மலை டேமுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் வந்து இந்த இடத்துல தான் பகலெல்லாம் இருக்கும். நைட்டு இதுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு தான் போய் தண்ணி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்குங்க. அதான் கோயிலில் பூசாரி சொன்னார் அந்த மாதிரி நிறையா தடவை அவர் பார்த்துருக்காருங்களாம்மா இந்த காட்டுக்குள்ளே யானை சுற்றிட்டு இருக்காங்க. ஆஃப் வியூ தான் இப்போ இங்கேருந்து நமக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போனோம்னா அந்த பக்கம் இதை விட சூப்பரான ஒரு வியூ நான் காட்டுறேன். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போவோம். ஒரு வழியாக டாப்புக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு அப்படியே எங்கள் அப்பா. இந்த பக்கம் திருமூர்த்தி மலை டேம், இந்த பக்கம் தளி, ஜல்லிப்பட்டி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, அந்த பக்கம் பாலக்காடு வரைக்கும் தெரியுதுங்க. இங்கிருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் சொன்ன அந்த பியூட்டிஃபுல்லான வியூ இதுதாங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க.
என்னதான் நீங்கள் இது வீடியோவில் பார்த்தாலும் நேரில் வந்து பார்க்குற ஃபீல் அது கண்டிப்பாக வராது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாங்கள் என்ன தான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு 1 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாலும், டேமோட பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்துருந்தாலும், அங்கே டவர் இல்லாதனால ஒரு 4 மணி நேரம் வீடியோ எடுக்கிறத தவிர வேறு எந்த யூஸும் பண்ணலைங்க மொபைலில். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க. அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டு திருமூர்த்தி மலையோட டேம் இவ்வளோ அழகான வியூ பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் கீழே கிளம்பிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க.